அழகிய ரட்சிப்பு. வேத பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். நாடகத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் கரண் அடிமை பெண் மற்றும் அதிகாரி, ஐரின் சீலா, டேனியா பவுல், மெல்வின் நீதிபதி, கேல்வின் சிறைச்சாலைக்காரன், ஜஸ்டின் அசுத்தாவி தொழில் செய்கிறவர்களின் அதிகாரி. காட்சி 1. பிலிப் நகரத்தில் பவுலும் சீலாவும் சுவிசேஷம் அறிவிக்கின்றனர். அவர்களுக்கு அங்கு பல பிரச்சனைகள் நடைபெறுகிறது. ஐயோ, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். உங்களுக்கு ரட்சிப்புக்கான வழியை சுமந்திருக்காங்க. இவருக்குள்ள அசுத்தாவி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணி இவரை விட்டு துறக்கலாம். இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இவரை விட்டு வெளியே போனதை சொல்லுங்க. என்னுடைய வியாபாரத்தை நாசமாக்கிட்டாங்க, இவங்களை பிடிங்க. காட்சி 2. பவுலும் சீலாவும் நீதிபதி முன்பாக இழுத்து வரப்படுகிறார்கள். இந்த யூதர்கள் நம்முடைய ஊரை தொந்தரவு பண்றாங்க, சட்டத்துக்கு புறம்பு பண்றாங்க. இவர்கள் ஊரை குழப்புறார்கள், இவர்கள் அடிச்சு சிறையில் போடுங்க. காட்சி 3. சிறைச்சாலை அறையில் சகோதரர்களே, இது பிலிப்பில் நமக்காக கொடுக்கப்பட்ட ரொம்ப மோசமான வரவேற்பு. இந்த விலங்குகள் ரொம்ப இருக்குமா இருக்கும். இருந்தாலும் நம்மளால இன்னும் கடவுளை துடிக்க முடியும். நம்ம கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் நம்ம மனசு கட்டப்படும். உண்மைதான், இந்த வலியை மறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வலியை துதியா மாத்துவோம். நம்ம தேவனுடைய பலத்தை அவங்களுக்கு காட்டுவோம். தேவன் நமக்கு உதவி செய்து நம்மளை விடுவிச்சுட்டாரு. காட்சி 4. சிறைச்சாலைக்காரர் பட்டயத்தையும் மறுகையில் தீப்பந்தமும் பிடித்துக் கொண்டு வேகமாக உள்ளே வருகிறார். அவர் திறந்த அறைகளையும் உடைந்த சங்கிலிகளையும் பார்க்கிறார். அவங்க தப்பிச்சிட்டாங்க, என் வாழ்க்கை போச்சு. உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க, நாங்கெல்லாம் எங்கதான் இருக்கோம். ஐயா, என்ன நடந்துச்சு? தேவன் நம்மளுக்கு உதவி செய்து எங்க சங்கிலிகளை கழட்டி விட்டார். அப்படியா? ஆண்டவராலே நான் ரட்சிக்கப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வாங்க, என்னுடைய வீட்டுக்கு போறோம். காட்சி 5. சிறைச்சாலைக்காரருடைய வீடு. சிறைச்சாலைக்காரர் அவர்களின் காயங்களை கழுவுகிறார். நான் என்ன பார்த்தேன்னு புரியல, ஆனா இது தெய்வீகமா பார்த்தேன்னு மட்டும் தெரியும். தேவனுடைய சக்தியை புரிஞ்சுக்கிறது கஷ்டமான உண்மை. தயவு செஞ்சு நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். ஆமா, நீங்க அங்க விட்டு சிறைச்சாலை விட்டு ஓடி போயிருக்கலாம். நீங்க ஏன் அங்கே இருந்தீங்க? ரட்சிப்புக்கான வழியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். உங்களை இருட்டில் விட மாட்டோம். சிறைச்சாலைக்காரர் அவர்களுக்கு உணவு கொண்டு வருகிறார். நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரை விசுவாசிக்கின்றோம். சிறைச்சாலைக்காரரும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். நீங்க உங்க தரும் உண்மையான ரட்சிப்பை கண்டுபிடிச்சாலே சந்தோஷமா இருங்க. வாங்க, திரும்பி சிறைச்சாலைக்கு போகலாம்.
காட்சி 6. நீதிபதிகளின் பயம். நடந்த சம்பவத்தை கேட்டு பயந்த அதிகாரிகள். நீதிபதி உங்களை விடுவிக்க சொன்னாங்க. ரோமராய் எங்க விசாரிக்காத சிறைச்சாலையில போட்டு இப்ப விடுவிக்கிறதா? இல்ல அவங்களே விடுவிக்கட்டும். ஐயோ, அவர்கள் ரோம குடிமக்களா? என்னது அவர்கள் ரோமா குடிமக்களா? அங்க இப்போ ஆபத்துல இருக்கோம். நீதிபதிகள் ஜெயிலுக்கு போகிறார்கள். காட்சி 7. கடைசி சந்திப்பு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த ஊருக்கு போக முடியும், நாங்கள் கேட்டு படிக்கிறோம். நாங்க போகிறோம். The moral of the story. The story of Paul and Silas teaches us that our trials and difficulties can become opportunities for ministry and witness. When we choose to trust God, worship and pray, even in the midst of adversity, we can experience joy and comfort. Our faith and kindness can also open doors for us to share the gospel with others, just like Paul and Silas. We can be used by God to bring hope, salvation, and joy to those around us, even in the most unexpected circumstances.